நம்மளில் நிறைய பேருக்கு ரசம் சாதமும் தயிர் சாதமும் ஃபேவரட் ஃபுட்டாக இருக்கிறதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா இந்த பொட்டேட்டோ ஃப்ரை தான். இந்த பொட்டேட்டோ ரோஸ்ட்டை எப்படி சூப்பராக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பேபி பொட்டேட்டோஸை 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க குக்கரில். இப்போ ஒரு கடாயில் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, தனியா, சோம்பு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதை ஃபைன் பவுடராக அரைச்சும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொட்டேட்டோஸ் நல்லா வந்துடுச்சு. அதை இப்போ நம்ம உரிச்சிக்கலாம். தோலோடு போடுறதுனாலும் போட்டுக்கலாம், டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நான் இந்த பொட்டேட்டோஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் பொட்டேட்டோஸோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி விசில் வச்சுக்கோங்க. ரொம்பவும் வேகக்கூடாது. இது ஒரு 90% வந்திருந்தால் போதும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, சீரகம் எல்லாம் போட்டு பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸ் போட்டுட்டு அரைச்சி வச்ச மசாலா தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பரான பொட்டேட்டோ ரோஸ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.